மாறனாத்த ஆமென். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே சீக்கிரம் வாங்கப்பா. சங்கீதம் 3:6 போட்டிருக்கு, உன் வழிகளெல்லாம் அவர் நினைத்துக்கொள், அப்போ உன் பாதைகளை அவர் செவ்வைப்படுத்துவார். எப்பொழுதுமே தேவனுடைய நினைப்பாக இருங்க. இதை பார்த்து கொண்டிருக்க அம்மா, அப்பா, சித்தப்பா, பெரியப்பா, அப்பொழுது நம்ம பாதைகளை அவர் தாம்மா செவ்வைப்படுத்த முடியும். எந்த மனுஷனும் செவ்வைப்படுத்த முடியாது. எந்த மனுஷனும் எதுவுமே பண்ண முடியாது. நம்மளுக்கு 1000 பேர் தெரிஞ்சிருந்தாலும், ஆனால் தேவன் தான் நம்ம பாதையை செவ்வைப்படுத்த முடியும். அவரை தொடர்ந்து அவரை பிடித்து கொண்டு நீங்கள் நடக்கும்போது உங்களுக்கு மகா பெரிய வாசல்கள் உங்களுக்கு திறப்பார். இதோ திறந்த வாசலை உங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், ஒருவனும் அதை பூட்டுவதில்லை என்று சொல்லியிருக்கிறாருமா. உங்களுக்கு திறந்த வாசல் வேண்டும் என்றால் உங்கள் ராஜாவுக்கு முன்பாக நீங்கள் நடந்து கொண்டு அவர் எப்பவுமே நினைத்து கொண்டு இருங்கம்மா. வேறு ஒன்றும் கேட்கலம்மா உங்களுக்கு. உங்ககிட்ட அவர் எப்பவுமே நினைத்து கொண்டு இருந்தீங்கன்னா உங்கள் பாதைகள்லாம் செவைப்படுத்தி அவர் உங்களை இதோ தடைகள் மேலே நடக்க செய்து உங்களை ராஜாவை போல உங்களை உயர்த்துவார். எப்படி தாவீது ராஜாவை கர்த்தர் உயர்த்தினாரோ அதே மாதிரி உங்களை உயர்த்துவார். அமுதகுமார் கர்த்தர் உங்களை உயர்த்துவாருமா. கர்த்தருடைய பலத்த கரத்தில் நீங்கள் அடங்கி இருங்க. விமன் சொல்லிட்டு கர்த்தருடைய பேர், கர்த்தர் அந்த பேரை காட்டுறாரு எனக்கு. விமன், நீ கர்த்தருக்கென்று ஊழியம் செய்து கொண்டு இருக்கிற மனுஷன் பார்க்கலன்னு நினச்சி கொண்டு இருக்கிறாரு. ராஜா உன்னுடைய கிரியைக்கு ஏற்ற பதிபலனை உனக்கு கண்டிப்பாக உனக்கு தருவார். உமாதா வேல், அப்பா நீங்கள் ரொம்ப வயசாகி போய் தேவனுக்கென்று எதுவும் செய்ய முடியும்னு நினைத்து கொண்டு இருக்கீங்க. கர்த்தருடைய அபிஷேகம் உங்கள் மேலே ஊற்றப்படும். கர்த்தர் உங்களை வல்லமையாக எடுத்து உங்களை பயன்படுத்துவார். ஏசப்பா, இதை பார்க்குற என் பிள்ளைங்களை ஆசீர்வதிங்க அப்பா. அவங்க எப்போவுமே உங்களை நினைத்து கொண்டு இருக்க அவங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர்